सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। ஆறாவது ஸ்கந்தம் 22வது தசகம். அஜாமிலோபாக்கியானம். அஜாமிலருக்கு எப்படி குருவாயூரப்பனாகிய நீ முக்தி கொடுத்தாய் என்பதை பற்றின ஒரு கதை. பிரபுவான குருவாயூரப்பா முன்னாடி ஒரு காலத்தில் அஜாமிலன் ஒருத்தர் இருந்தார். ஒரு பிராமணா. ஒரு குடும்பத்துக்கு எப்படி இருக்கணுமோ அதுபடி அறவழியில் வாழ்ந்துன்னு வரார். ஒரு நாளைக்கு அவள் அப்பா சொல்கிறார், காட்டுக்கு போயிட்டு சமைத்து தர்ப்பெல்லாம் எடுத்துன்னு வான்னு. இப்படி போயிட்டு எடுத்துன்னு வரும்போது அப்படியே வெட்கம் இல்லாத ஒரு பொண்ணு, குடி போயதையில் கற்பில்லாத ஒரு பொண்ணை பார்க்குறார். பார்த்த உடனே அவள் வந்து இயல்பிலேயே அமைதியாக படைந்துருக்கான். முகத்தில் பார்த்தா ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருக்கான். ஏதோ ஒரு காரணம், அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவன் மனசு அவன்கிட்ட பறி கொடுத்து இவனுடைய குல தர்மத்தையே மறந்து அவளோட சேர்ந்து காமசுகம் அனுபவிக்கிறான். வயசு அதிகமாகிடுது. அப்படி இருந்து கூட அந்த தவறான பாதையிலேருந்து அவனால் மீண்டு வரவே முடியல. இந்த நிலைமையில் இவனுடைய கடைசி பையனுக்கு நாராயணன் பேர் வச்சிருந்திருக்கார். அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல பெயரே வைக்கணும்னு சொல்லுவா பெரியவா. அப்படியே இவருக்கு மரண காலம் வருது அஜாமிலனுக்கு. அப்போ அப்படியே அந்த யம தூதர்கள் 3 பேர் வந்து நிற்கிறான். அதை பார்த்தவொன்னே அஜாமிலனுக்கு பயம் தாங்க முடியல. ஏதோ போன ஜென்மத்தில் இந்த அஜாமிலன் செய்த சின்ன ஒரு புண்ணியம், அந்த வாசனை சொல்லுவாள்ல, அந்த கொஞ்சம் வாசனை இருந்ததுன்னு சொல்லுவாள்ல, அதனால் தன்னோட கடைசி பையனுடைய பெயர் ஞாபகத்துக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. வேற நாராயணன், நாராயணா நாராயணா அப்படின்னு கூப்பிட்றார் அந்த பையனை. என்னதான் கெட்ட எண்ணம் படைச்சிருந்தாலும் கடைசி மரண நேரத்தில் இவர் வந்து அந்த நாராயணான்னு கூப்பிட்டோன்னே அப்படியே 4 கரங்களோட மஞ்சள் பட்டுடுத்தி அப்படியே என்ன பண்ணினேன், குருவாயூரப்பா உன்னோட தூதர்கள்லாம் கொண்டு வந்து அவங்ககிட்ட நிப்பாட்டிட்டேன். யார்கிட்ட? அஜாமிலன் மரண படுக்கையில் இருக்கான். அந்த விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்கிறான்னா, அப்படியே அஜாமிலனை ஒரு பக்கம் விஷ்ணுவோட தூதர்கள், இன்னொரு பக்கம் யமதூதர்கள் என்ன பண்ணுறான், அஜாமிலனை அப்படியே பாசக்கயிறு அப்படியே கட்டி இழுக்கிறான். உடனே இந்த உன்னுடைய தூதர்கள் இருக்கா பார்த்தியா, மகாவிஷ்ணுடைய தூதர்கள், இவனை விட்டுருங்கோ அப்படின்னு வாலண்டியராக போய் வந்து அவனை தடுக்கிறான். அப்போ யமதூதர்கள் வந்து வரிசையாக சொல்கிறார், இந்த அஜாமிலன் செய்த பாவ கணக்கெல்லாம் அப்படியே எடுத்து விடுறார். அப்போ குருவாயூரப்பர் சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் நன்னா தெரியும். அதாவது அந்த தூதர்கள் சொல்கிறார், அந்த யமதூதர்கள்ட்ட விஷ்ணுட்டேந்து அனுப்பப்பட்ட தூதர்கள் வரிசையாக சொல்லிகிட்டே வரார், உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒன்றுமே இல்லை, பாவம்லாம் இருக்கட்டும், பாவம் செஞ்சாலும் பாவத்துக்கு பிராயச்சித்தம் தழுவாயின்னு சொல்லுவாள். அது செஞ்சதுக்கு அப்புறம் அப்படி நம்ம பாவத்தையே சொல்லிகிட்டு இருக்க முடியும்? உங்களை போன்றவங்களுக்கு பிராயச்சித்தத்தை பற்றி தெரியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு மெதுவாக இருக்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் சொல்கிறாரு, வேதத்துலலாம் விரதம் இருந்தால் பாவத்தை மட்டும்தான் போக்க முடியுமா, ஆனால் மனசில் இருக்கக்கூடிய அந்த சில கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போக்க முடியாது விரதம் இருந்தாக்க. ஆனால் அந்த பகவானுடைய நாமாக்கள் சொல்கிற பொழுது செய்யக்கூடிய வழிபாடு அது வந்து என்றைக்குமே மனசுக்குள்ளே ஒட்டி இருக்கும். பெருங்காயம் இருந்த பாண்டோன்னு சொல்லுவா பற்றியெல்லாம், என்ன தான் தேய்ச்சாலும் அந்த பாத்திரத்துலேருந்து போகாது. அது மாதிரி அந்த புண்ணியம் ஒட்டின்னு இருக்கும் அப்படின்னு அந்த மகாவிஷ்ணுடைய தூதர்கள் யமதூதர்கிட்ட சொல்கிறா. உடனே பயத்தில் இப்போ என்ன பண்ணுறான், இந்த அஜாமிலன் ஸ்ரீஹரியினுடைய ராமத்தை கோவிந்தா 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 நாராயணா நாராயணான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது அத்தனையும் இப்போ சொன்னதுனால 1000 கோடி பிறவியில் செய்த பாவங்களை நினைத்துக்கும் எல்லாம் பிராயச்சித்தம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னேலே. யார் மூலமாக சொன்னேல்? உங்களுடைய பாஷ்யர்கள், அதாவது உங்களுடைய தூதர்கள் மூலமாக சொன்ன குருவாயூரப்பா அப்படின்னு சொல்கிறார் இங்கே பட்டத்திரி. இன்னொன்று சொல்கிறார், இப்போ நெருப்பு தெரியாமல் பட்டுருதுன்னு எரிக்காமல் இருக்கா, மருந்து தெரியாமல் போட்டுன்ட்டு விஷம், ஏதோ ஒரு கெட்ட ஒரு மருந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ அது வந்து ஒரு பிபிக்கோ சுகருக்கோ தேவையே இல்லாதது, நமக்கு நம்ம தெரியாமல் போட்டுட்டோன்னு அதுக்கு வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் இருக்கா, அதனுடைய தன்மையை போக்காமல் இருக்கா? அது என்ன தன்மையை கொடுக்குறது? நெருப்புனா எரிக்கும், மருந்துனா நோய்க்கு. இது மாதிரி நம்ம தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ, இந்த எல்லாம் வல்ல முகுந்தனுடைய மகாவிஷ்ணுடைய பேரை
என்னதான் நம்ம சொல்லிட்டோம்னா என்னதான் பாவம் பண்ணால் கூட சொல்லக்கூடிய நாமாக்கள் அப்படியே எரித்து சாம்பலாக்கிடுது பண்ணின பாவங்களை. அதனுடைய பெருமை அத்தனை அப்படின்னு சொன்ன பிரபுவே, குருவாயூரப்பா யார் மூலமாக சொல்ல வச்ச? உன்னுடைய தூதர்கள் மூலமாக அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி. இப்படி எல்லாம் சொன்ன உடனே யமதூதர்கள்லாம் எல்லாம் மறைஞ்சிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. யமதூதர்கள் யமன்கிட்ட போயாச்சு. அவள் அவளை இதெல்லாம் நமக்கு லாயக்கப்படாது, இன்றைக்கி இந்த வேலை நடக்காது அப்படின்னு. உன்கிட்டேருந்து அனுப்பப்பட்ட உன்னுடைய தூதர்களும் அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. கொஞ்ச காலம் அஜாமிலன் இருந்து நாம ஜபத்தெல்லாம் நன்கு செஞ்சுட்டு அப்புறமா உன்னுடைய வைகுண்டத்தில் நீ அழைச்சிட்டு யாரால்? உன்னுடைய தூதர்களாலேயே அழைச்சின்னு போன. அப்படிப்பட்ட நிலைமையில் எனக்கும் நல்லதையே கொடுன்னு சொல்கிறார் இந்த பட்டத்திரி. இந்த இடத்துல என்னென்னா, யமதூதர்கள்லாம் பார்த்தீங்களா, போய் நேராக யமன்கிட்ட போய் ரொம்ப பயந்து சொல்கிறா இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. யமன் ரொம்ப கோவப்படுறான். எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டுறான். யாரெல்லாம் இங்கே பகவானுடைய பெருமாளுடைய அவனுடைய நாமாக்களை சொல்லக்கூடிய அன்புள்ளம் கொண்ட அடியவர்கள் பக்கத்திலே நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா என்னையும் காத்தருளணும்னு வேண்டிட்டு என்னுடைய நோயையும் போக்கணும்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இதோட இந்த அஜாமிலர் சரித்திரமானது முடிகிறது. 23வது தசகம் சித்திரகேது உபாக்கியானம். பகவானே குருவாயூரப்பா வரிசையாக சொல்லிட்டு வரார் பட்டத்திரி. இப்போ யாராருக்கு என்னென்னலாம் பண்ணினேன்னு அப்படியே வரிசையாக. தக்ஷன் என்ன பண்ணார்? தன்னுடைய வம்சத்தை பெருக்கிறதுக்காக உங்களை வழிபட்டார் குருவாயூரப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? 8 தோள்களோடு தோன்றி அவனுடைய என்ன விரும்பினானோ அந்த வரத்தை கொடுத்தீர். அது மட்டும் இல்லை, அசிக்னிங்கிற மனைவியும் அளித்தீர், அப்படிதானே அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் தக்ஷனுடைய பிள்ளைகள் ஹரியஸ்வர்கள் அப்படின்னு 16,000 பேர்கள், சபலாஸ்வர்னு 1000 பேர். இவா எல்லாரும் நாரதருடைய உபதேசத்தினால குருவாயூரப்பா எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுவாகிய உன்னை அப்படியே அவள் வேண்டிட்டு மோசமாக்கிறதுக்காக அவள்லாம் உன்னை வேண்டிண்டா. இதை பார்த்த தக்ஷன் கோபமடைந்து நாரதருக்கு என்ன பண்ணிட்டார்? ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். எங்குமே நிலையாமல் வாசம் செய்யாமல் இருக்கட்டும், எங்கும் நிலையான வாசம் இல்லாமல் போகட்டும்ங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். ஆனால் இதை ஒரு பெருசாக நினைக்கல நாரதர். எப்பயுமே விருப்பு வெறுப்பு ரெண்டையுமே ஒரே குணமாக உடைய இந்த நாரதர் சாபத்தை வரமாக நினச்சி எல்லா ஊரையும் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தேன்னு நினச்சாருன்னு சொல்லுவா பெரியவா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதிதி திதி அப்படிங்கிற 60 பெண்களை பெற்றெடுத்து வம்ச பரம்பரையெல்லாம் ரக்ஷன் ஆட்சி செஞ்சுட்டு வரக்கூடிய நிலையில் பெண் வைத்து பேரன் விஸ்வரூபன் ஒருத்தன். இந்த தக்ஷனுடைய பெண் வைத்து பேரன் விஸ்வரூபன்னு அவன் என்ன பண்ணினான்? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்துட்டு இருக்கும்போது இந்திரனுக்கு நாராயண துதிங்கிற கவசத்தை ரக்ஷையை கொடுத்து அப்படியெல்லாம் செஞ்ச உன்னுடைய மகிமையே மகிமைன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு காலத்தில் சித்திரகேதுன்னு ஒரு அரசன் இருந்தான். இப்போ தான் இந்த தசகத்துக்கு வரார். இந்த சித்திரகேதுங்கிறவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு மகனை பெற விரும்பி யாரோட? அங்கீரச மகரிஷிட்ட போகிறார். அவரோட மகிழ்னால் ஒரு பையன் பிறக்கிறான். அவருடைய மனைவிகளுடைய கூட்டத்தினால அந்த குழந்தையானது கொல்லப்படுது. அப்போ ரொம்ப தன்னுடைய நிலைமையே மோசமாகி தான் யாருன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே சித்திரகேது ரொம்ப பயந்து வருந்தி மயங்கி போகிறார். அந்த நேரத்தில் கருணை உள்ளம் கொண்ட நாரதர் என்ன பண்ணுறார்? அங்கீரச முனிவரோடு அந்த அரசன்ட்ட அந்த செத்துப்போன குழந்தையினுடைய ஜீவாத்மா தனது யோக திறத்தினால அப்படியே காட்டி அந்த குழந்தை கேட்குறது, நான் யாரோட பையன்னு கேட்குறது. அப்போ தான் அந்த அரசனுக்கு மோகம் தெளியுது. அப்படியே அன்னியிலேருந்து உங்களை ஆராதிக்க தொடங்குறார். அதுக்கப்புறம் அந்த அரசன் நாரதர்கிட்ட போயிட்டு மகாவிஷ்ணுவை நான் இனிமேலுக்கு வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு வேணும்னு சொல்ல சோஸ்திரங்களும் மந்திரத்தையும் அவர் அப்படியே பெற்று நாரதர்கிட்டேந்து பெற்று 7 நாள் தான் தவம் இருக்கார்.
அந்த 7 நாளுக்குள்ள வித்யாதரர்களுக்கெல்லாம் தலைமை பதவியை பெற்று அப்படியே ரொம்ப குறைவே இல்லாத புத்தியோட எப்பயுமே உங்களை சேவிக்கிற பாக்கியத்தை அவருக்கு கொடுத்துட்டார் 7 நாளில் சித்திரைக்கேதுவுக்கு. அவனோட அதாவது சித்திரைக்கேதுவனுடைய அந்த சோஸ்திரத்துக்கெல்லாம் மகிழ்ந்து 1000 தலையோட அவன் முன்னாடியே வந்து அவருக்கு காட்சி கொடுத்து ஆத்ம தத்துவத்தை விளங்க செஞ்சு மறைஞ்சு போனீங்க அல்லவா அப்படின்னு கேட்குறார் இந்த 7வது பாட்டில். உங்களுடைய பக்தர்களில் சிறந்தவனான சித்திரக்கேது நிறைய அவளுடைய பாட்டு பாடக்கூடிய ஒரு குரூப் சிங்கர்ஸ் அவளோட இனிமையாக பாடிண்டு இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள்லாம் பற்றே இல்லாமல் அப்படியே போயின்னு இருக்கிற நாளில் பல்வேறு உலகத்தில் அப்படியே போயின்னு இருக்கார். அந்த சித்திரக்கேது வந்து உலகியல் பற்றுவே இல்லாமல் இருந்ததுனால நீங்கள் என்ன பண்ணுறீர், அவர்கிட்ட ஏவரே அவர் நேராக என்ன பண்ணிட்டார், வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறார். அங்கே வெள்ளியங்கிரி மலைங்கிற கைலாய மலைக்கு போகிறார். அங்கே யார் இருக்கா, பெரியோர்கள்லாம் கூடியிருக்கக்கூடிய நிலைமையில் மன்மதனையே காமன் என்ன இருக்கக்கூடாதுன்னு மன்மதனை எரித்த சிவபெருமான் பரமசிவன் என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைவியை வெக்கமே இல்லாமல் மடியில் வச்சு கொண்டு இருப்பதை பார்த்துட்டு ரொம்ப சித்திரக்கேது வந்து ஏளனப்படுத்திடுறார். இதை பார்த்த உடனே அந்த அதாவது பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஜபிச்சிட்றா, சாபம் கொடுத்துட்றா. இதை வந்து சாபத்தை பெற்றுட்டு சாப விமோச்சனம்லாம் கேட்கல, பரிகாரம்லாம் கேட்கல. இவர் என்ன பண்ணுறார், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. சாபத்திலேருந்து விடுதலை வேணும்னு கேட்கல. விருத்தன் அப்படிங்கிற ஒரு அசுரனாக வந்து பிறக்கிறார். தேவர்களோட சண்டை போடுறா. அவருக்கு அதாவது இந்த விருத்தனாக இருந்தாலும் போன ஜென்மத்தில் அவர் வந்து அதாவது சாபம் பெறுவதற்கு முன்பு சித்திரக்கேதுவாக இருந்த காரணத்தினால உங்கள்கிட்ட உள்ள பக்தினாலையும் ஆத்ம தத்துவ தெளிவுனாலையும் அவங்க வந்து அந்த சண்டை போட்டு பகைவரையெல்லாம் என்ன பண்ணுறாரு, மயக்கத்தை அவங்கள்ட்ட உள்ள மயக்கத்தை எல்லாம் போக்கி ஒரு நிலைமையை நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ரீவைகுண்டத்துக்கு அவனை வர வச்சிங்க. இதெல்லாம் செஞ்ச நீர் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குன்னு சொல்கிறார் பட்டுத்திரி. அது மட்டும் இல்லை, அசுரர்களுக்கு தாயான திதி தேவி இந்திரனை வந்து எப்படியாவது கொன்னணும்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே போன உடனே உங்களை வழிபட்டதுனால இந்திரனை கொல்லாமல் அவனோட நண்பனாயிடுறா. என்னதான் தீய எண்ணமே கொண்டாலும் உங்களை வழிபட்டா அவளுக்கும் நன்மை செய்யக்கூடிய எண்ணத்தை எல்லாம் கொடுத்துட்ற குருவாயூரப்பா, என்னுடைய நோயையும் போக்கினோன்னு சொல்லிட்டு இந்த 23வது தசகத்தை முடிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.